நீதிமன்ற உத்தரவு நகல் வழங்கப்பட்ட நிலையில் தூத்துக்குடி புதூர் பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் கட்டண வசூல் நிறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்கிட நாம் கேட்கலாம். விஜயகாந்த், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம் மேடம். அதாவது தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் செயல்பட்டு வரக்கூடிய சுங்கச்சாவடி ஒன்றில் முறையாக பராமரிப்பு இல்லை, சாலைகள் பராமரிப்பு மற்றும் மரக்கன்றுகள் நடாதது மற்றும் போதுமான அந்த கழிப்பிட வசதி இல்லாதது போன்றவைகள் இல்ல, பராமரிப்பு பணிகள் இல்லாததால் சமூக ஆர்வலர் ஒருவர் வழக்கு தொடுத்திருந்தார். அதனை தொடர்ந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஒரு உத்தரவு பிறப்பித்தது. அதாவது அந்த முறையான சாலைகள் பராமரிப்பு மற்றும் அந்த முறையான வசதிகள் செய்யும் வரை எந்த ஒரு வாகனங்களுக்குமே அந்த சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூல் செய்யக்கூடாது என ஒரு உத்தரவை பிறப்பித்தது. ஆனால் அந்த உத்தரவை மீறி நேற்று முன்தினம் வரை அந்த சுங்கச்சாவடியில் வாகனங்களுக்கு கட்டண வசூல் நடைபெற்றது. இதனை கண்டித்து நேற்று லாரி உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் அதன் உரிமையாளர்கள் என அனைத்து தரப்பினரும் நேற்று அந்த சுங்கச்சாவடி முன்பு சுமார் ஒரு 100க்கும் மேற்பட்ட வாகனங்களை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 4 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டமானது நடைபெற்றதை தொடர்ந்து சுங்கச்சாவடி நிர்வாகம் எழுத்துப்பூர்வமாக அறிவித்தது. அதாவது அந்த மதுரை உயர்நீதிமன்றத்தின் நகல் தங்களுக்கு கிடைக்கவில்லை, முழுமையாக எங்களுக்கு வந்தடைந்தவுடன் அந்த வாகனங்களுக்கான வசூலிப்பதை நிறுத்துவோம் என எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருந்தது. இதனை தொடர்ந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் அந்த நகலானது இன்று சுங்கச்சாவடி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து அந்த இன்று காலை முதலே அந்த சுங்கச்சாவடியில் கட்டண வசூல் எதுவும் செய்யப்படவில்லை. இதனால் வாகனங்கள் வழக்கமாக சென்று வருகின்றன.